மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. உங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஃபினான்ஷியலாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா ஏன் வேர்ல்டு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஒரு பண்டல் போட்டிங்கன்னா அது குரு 10,000 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அது சுக்கரன் ஆகிடும். அந்த சுக்கரன் நான் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா புதன் ஆகிடுவார். ஆனால் மொத்த மணியும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ராகு. ராகுடைய ஆக்டிவேஷன் எப்பெல்லாம் ஹெவியாக இருக்கோ அப்போல்லாம் டிஜிட்டல் மணியோடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த குரு வீட்டை விட்டு ராகு கடக்கிற வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். இந்த கோல்டு படிப்படியாக மேலே போயிட்டே தான் இருக்கும். சூரியன் ராகு புதன் வந்தால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாவது வரும். தனி வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா பிட்காயின்கள் அடிப்படும், கிரிப்டோ கரன்சிஸ் இதெல்லாம் அடிவாங்க போகுது. ஏன்னா பிட்காயின் ரேட் ஏறியும் சார், விற்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர்? ஏன்னா சூரியன் ராகு புதனுங்கிறது எக்கனாமிக்கலை பற்றி பேசுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட பேர் வெளியே வரணுங்கிறக்காக ஒன்று பண்ணுவாங்க. சில பேர் சம்பாதிக்கணும்னு வருவாங்க. இந்த மூணையுமே ஒருத்தனுக்கு தருதுன்னா அது சூரியன் ராகு புதன். வணக்கம் சார். வணக்கம். ஓம் காலகால ஈஸ்வராய் நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜோதிடத்துக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உண்டான தொடர்பு என்ன ஒரு கணிக்க முடியுமா? ஏன்னா ஷேர் மார்க்கெட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டஃப், ஜோதிடம் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். ரெண்டுக்குமான பாலம் என்னன்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் எல்லா பொருட்களுமே ஜோதிடத்துக்குள்ளே கட்டுப்பட்டது, எல்லாமே கிரகத்துக்குள்ளே கட்டுப்பட்டது. 9 கிரகங்கள் ஏதாவது ஒன்று கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று நடக்குதா? இப்போ சுனாமி வருதுன்னு சொல்கிறோம், பூகம்பம் வருதுன்னு சொல்கிறோம். இது எப்படி? ஸோ கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் தான். உங்கள் ஃபினான்ஷியலாக வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஃபினான்ஷியலாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா ஏன் வேர்ல்டு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது? இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மணி தானே. ஸோ அப்போ மணிக்கான கிரகங்கள் எதுன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதனுடைய இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியும். இப்போ அந்த கிரகங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த காம்பினேஷன்ஸ் ப்ராப்ளத்தை வச்சு நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு உலகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை சொல்கிறோம். இதே கான்செப்டில் தான் 2 கிரகங்கள் சேரும் பொழுது ஃபினான்ஷியல் மார்க்கெட் எந்த அளவுக்கு லாபமாக இருக்கும், நஷ்டமாக இருக்கும், ஒரு கிரகம் பாசிட்டிவ் பண்ணுதா நெகட்டிவ் பண்ணுதா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனி மனித ஜாதகங்கள் வரும்போது சார் உங்களுக்கு இந்த திசை வந்தால் நல்லா இருப்பீங்க, இந்த திசை வரும்போது உங்கள் ஃபினான்ஷியலாக எக்கனாமிக்கலாக அடி வாங்குவீங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஒரு கிரகம் வரும்போது உங்கள் உயிர்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி லைஃப்பை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபினான்ஷியல் கிரகங்கள் வேலை செய்யும்போது ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்க முடியாது, நீங்கள் வந்து மெட்டீரியல் லைஃப்குள்ளே போயிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கை ஒரு இடத்துல இறங்கி தான் ஏறும், இல்லை ஏற்றமாக இருக்கும், இறங்கிடுவாங்க. அதே போல் தான் மார்க்கெட். அப்போ இந்த மார்க்கெட்டுக்கு உண்டான கிரகம் எது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். நிஃப்டி உதாரணத்துக்கு நம்ம நிஃப்டியை சொல்லுவோம். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ராகுக்கு இந்த ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு ராகுவோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லாங் டேர்ம் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் மினிமம் நம்ம லாங் டேர்மில் வைப்போம். அதை முழுக்க முடிவு பண்ணுறது ராகு. ஏன்னா டிஜிட்டல் மணி எல்லாமே ராகுவுடைய கண்ட்ரோலில் வரும். சில பேர் புதன் சொல்லுவாங்க, அது வந்து ட்ரேடிங் தான் கிரகங்கள். ஆனால் அந்த டிஜிட்டல் மணினா ராகு. அந்த ராகுவினுடைய நிலையை வச்சு தான் இந்த பணத்தோடைய விஷயங்கள் ஏறுமா இறங்குமான்னு சொல்லுவோம். இன்றைக்கி பாருங்கள் டாலர் ரேட்டு 86 ரூபா போயிடுச்சு நம்மளுடைய இந்தியன் வேல்யூ. பட் என்னுடைய ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், வழக்கமாக காசுனா சுக்கிரன் புதன் அந்த கணக்கில் தானே போகும். ஏன் டிஜிட்டல் மணினா புரியல எனக்கு. நீங்கள் எல்லாமே எப்படி பே பண்ணுறதுல எப்படி டிஜிட்டல் ஸ்கேனிங் பண்ணுங்க. குரு அப்படிங்கிற பணத்துக்கு காரகன் தான். ஒரு கட்டு பணம் 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் ஒரு பண்டல் போட்டிங்கன்னா அது குரு. பிரிச்சிங்கன்னா ஸ்டெப் 10,000 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அது சுக்கரன் ஆகிடுவார். புரியுதுங்களா? அந்த சுக்கரன் நான் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா புதன் ஆகிடுவார். இப்படி. ஆனால் மொத்த மணியும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ராகு. ஏன்னா போகக்காரகன் நீங்கள் சொல்கிறீங்களா, அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றுற ராகு. இந்த டிஜிட்டல் மணிக்கு காரகனே ராகு தான். ராகுடைய ஆக்டிவேஷன் எப்பெல்லாம் ஹெவியாக இருக்கோ அப்போல்லாம் டிஜிட்டல் மணியோடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இதை லாஸ்ட்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த ரூபாயோடைய வேல்யூலாம் ஏன் ஏறிச்சுங்கிறதுக்கு. இறங்க போகிறான்னு சொல்லி இங்கே நம்ம 2000 ரூபாய் நோட்டை ஒழிச்சாங்க, அதுக்கு முன்னாடி 1000 ருபீஸ் நோட்டை க்ளோஸ் பண்ணாங்க. இது எல்லாமே இந்த ராகு கேதுகள் சிம்மத்துக்கும் கும்பத்தையும் கனெக்ட் பண்ணும்போதெல்லாம் வந்துடும். அதே போல் இந்த ராகு கேதுக்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை இயக்கிட்டு போயிட்டே இருக்கும். அன்றைக்கி வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், நம்ம நீங்களாம் ஒரே ஏஜாக தான் இருப்பீங்க. ஒரு 5 பைசா 10 பைசா வேல்யூ இருந்தது, இன்றைக்கி இருக்கா? மணி மாறிடுச்சு. அதே போல் பாருங்கள், 1 ரூபா 2 ரூபாய்க்கு இன்றைக்கி நம்ம வேல்யூவே பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு காலத்தில் அந்த 1 ரூபா 2 ரூபா நம்மளுக்கு பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி மினிமம் ஒரு குழந்தையோட பாக்கெட் மணி ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு சாதாரண குடும்பத்திலேயே. ஒரு பெரிய குடும்பத்தில் போய் பாருங்கள், 500 ரூபா 1000 ரூபா அசால்ட்டாக கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அதோட மணியோட வேல்யூ மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கிரகங்களை எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்குறோம், இந்த மணி என்ன பண்ண போகுது. அப்போ இதில் ராகுவோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ராகு பாருங்கள், குரு வீட்டுக்கு போகிறார். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, குரு வந்து பெரிய கட்டு பணத்துக்கு சொந்தக்காரன். ராகுனை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகும், பெருசு, எல்லாமே பெருசு, விரிவாக்கம் பண்ணுறது எல்லாமே ராகு. அப்போ குருவுடைய வீட்டுக்கு ராகு போகிறார். எங்களுடைய கான்செப்டில் நாங்கள் என்ன சொல்லணும்னா, மீன வீட்டில் குரு இருக்கார், ராகு இருக்கார். அந்த மீன வீடுங்கிறது பொருளாதார வீடு. இரட்டைப்பட ராசிகள் பொருளாதார வீடு நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சு. அப்போ ராகு உள்ளே போகிறார். அதை என்ன பண்ணுவார்? எக்ஸ்பேண்ட் பண்ணுவார்.
மணியுடைய வேல்யூ கூட்டிடுவார். இப்போ பாருங்கள், நம்மளுடைய டாலர் ரேட்டுக்கு நிகரான மதிப்பு 86 ரூபா போயிட்டுருக்கோம். நம்ம ஆக்சுவலாக நம்மளது டவுன் ஆகுது. ஆனால் மார்க்கெட் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. மார்க்கெட் நல்லா பறந்துச்சு. நாங்கள் ராகு வந்து ஒரு 16 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ ராகு மாற போகிறாரு இல்லை, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நாங்கள் எழுதியிருந்தோம். 18 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நடக்கிறதுக்கு முன்னாடி போகிற ராகு என்னைக்கு வந்து மீனத்துக்குள்ளே போகிறாரோ மார்க்கெட் வந்து பூமிங் ஆக போகிறான்னு நம்ம எழுதியிருந்தோம். யாருக்கூட 19,000 பாயிண்ட்ல இருந்த மார்க்கெட் இந்தியனுடைய நிஃப்டி இன்னைக்கு 26,000 புள்ளிகளை தொட்டுட்டு யாருக்கூட 7,000 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு 3 மாதம் டவுன் ட்ரெண்டில் இருக்கா. இப்போ இதை பொது பலனாக ஓவரால் மார்க்கெட்டோடைய இன்க்ரீஸ் டிக்ளைன் இதை மட்டும் தான் சொல்ல முடியுமா, இல்லை இந்தந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இது வந்து கிராஃப் மேலே போகும், இந்த விஷயங்கள் கீழே வரும், கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களால் பிரித்து சொல்ல முடியுமா? சொல்லலாம். இப்போ நிஃப்டினா ராகு சார், நிஃப்டினா ராகு. இந்தியனுடைய ஷேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிஃப்டி 50 சொல்லுவோம். 50 விதமான கம்பெனிகள் அதில் இருக்குது. அதில் ஸ்மால் கேப், மிட் கேப், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அதை விட்டுருவோம். ஒரு 50 கம்பெனிகளை வச்சு தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. நிஃப்டி 50னா 50 கம்பெனியோட மொத்த ஜிடிபி க்ரோத் தான் நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ. அப்போ அந்த நிஃப்டியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ராகு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரா இல்லை குறைக்கிறாரா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ எங்களுடைய கால்குலேஷனில் கிடைச்சது ராகு வந்து குரு வீட்டுக்கு போகிறாரு, அது பொருளாதார வீடு, எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ மார்க்கெட் ஹெவியாக புல்லாக போகுது நம்ம எழுதியிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருங்கிறது யாருங்க, மெட்டீரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கேட்குறீங்க இல்லையா கமாடிட்டி மார்க்கெட், கமாடிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா அவர் குருங்கிற தங்கம். தங்கத்தோட விலை எப்படி இருந்ததுங்க கடந்த ஒரு வருஷத்தில் எங்கே போயிடுச்சு? ஏறக்குறைய 20,000 புள்ளிகளுக்கு மேலே ரேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி வாங்கின தங்கத்துக்கும் இந்த தங்கத்துக்கு வரும் குறைஞ்சபட்சம் 20-30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேட். அப்போது அந்த குரு வீட்டை விட்டு ராகு கடக்கிற வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். கோல்டு படிப்படியாக மேலே போயிட்டே தான் இருப்பார். ஆனால் கோல்டு ஒரு இடத்துல இறங்க போகுது. எப்போ இறங்குவாருங்கிறத நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், சனி வீட்டுக்குள்ளே ராகு என்ட்ரு ஆகிட்டார்னா, சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசுப கிரகம். ஏறக்குறைய சனியும் ராகும் கனெக்ட் ஆனானா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணிகிட்டே போகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நெகட்டிவ் நடக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகிறது, வெளிநாட்டில் பிரச்சனைகள் வந்து அதனால் வந்து கோல்டு ரேட் இறங்குறது, இது எல்லாமே நடக்க போகுது. தோராயமாக கடந்த ஒரு 10 வருடங்களில் வருஷத்துக்கு ஒரு 34% உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கு தங்கத்துடைய முதலீடுகளாகட்டும், தங்கத்துடைய விலையாகட்டும் எல்லாம். இப்போது இது உச்சம் தானே தொடுது, இறங்குறதுக்கான வாய்ப்பே காணுமே. கிராமுக்கு 10,000ங்கிற கண்டிஷனுக்கு வரப்போகுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே. 100% சார், நீங்கள் சொன்னது கரெக்டு. இது குரு வீட்டில் இருக்க வரைக்கும் நடக்கும். இதுக்கு தான் வந்து கிரகங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை பார்க்கணும். ராகுவினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு உச்சமாகக்கூடிய வீடு எங்கே? ரிஷபத்தில். அவருடைய நீச்சமாகக்கூடிய வீடு அது விருச்சகத்தில். அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கட்டங்கள் இருக்கும். அவர் என்னைக்கு வந்து தன்னுடைய 3வது கட்டத்தை கடந்து வராரோ நீச்சத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். ரிவர்ஸில் தான் போவார் ராகுக்கள். அப்போது உச்சத்திலிருந்து போகும்போது அதோடைய மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் குருவினுடைய வீடு. ரிஷபம், ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா அடுத்தது மேஷம், அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மீன வீடு. இது வந்து மிட் பாயிண்ட்டு. அப்போ இந்த எண்ட்லேருந்து நான் அந்த எண்டுக்கு போகிறேன் சார், இந்த வெளிச்சம் வருது, இந்த வெளிச்சம் இங்கே இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கம்மியாகிட்டே போகும். அந்த வெளிச்சத்தினோட அளவு கம்மியாகிட்டே போகும். அப்போ அந்த மிட் பாயிண்ட்டை கடக்கும்போது தன்னுடைய தன்மை எக்ஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா, அதை குறைச்சிட்டே வருவார். இந்த இடத்துல கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகும். நாங்கள் இதை தான் சொல்கிறோம், ராகு என்னைக்கு சனி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரோ கோல்டுடைய விலை குறைய போகுது. சராசரியாக இப்போ ஜோதிட பாயிண்டில் நீங்கள் வந்து அந்த கட்டத்தை வச்சு சொல்கிறீங்க. இப்போ கால கணக்கில் எத்தனை வருடங்கள் அது அந்த பீரியடுக்கு எத்தனை எடுத்துங்க? அடுத்த 5 வருட காலம், 3 வருட காலகட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிடுவார். நல்லாவே இறங்க ஆரம்பிப்பார். விருச்சகத்துக்கு போகும்போது கோல்டோட ரேட் நீங்களே பாருங்களேன். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே வேணா இருக்கட்டும், அடுத்த 3 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் கேளுங்க. நீங்கள் இதே இன்டர்வியூ பண்ணுவீங்க, சார் அன்றைக்கி பேசணும் 10 கிராம் கோல்டு 70,000 மேலே இருந்தா இன்றைக்கி எப்படி சார் இவ்வளோ கம்மியானுச்சுன்னு நீங்களே கேட்க போகிறீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பழைய ஹிஸ்ட்ரிஸ் எடுதுங்களேன். பழைய ஹிஸ்ட்ரி ராகு இருந்த இடத்த போய் பாருங்கள். சனி வீட்டுக்கு வரும்போது கோல்டுடைய விலை எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிள், எல்லா சாஃப்ட்வேராக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நடக்கவிருக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, 2025 ஆண்டு பலன், இதையெல்லாம் கணக்கில் வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யார் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படிங்கிற அது இது வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க போகக்கூடாது, இந்த லக்னத்துக்காரங்க அப்படி கிடையவே கிடையாது. சூரிய திசை, ராகு திசை, புதன் திசை யாருக்கெல்லாம் போகுதோ அவங்களாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. எங்கிட்ட ஷேர் மார்க்கெட் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பார்க்க நிறைய பேர் நிறைய ஃபினான்ஷியல் பண்ணுறவங்க தான் எங்கிட்ட வருவாங்க. ஆக்சுவலாக மெட்டீரியல் லைஃப் பாதிக்கப்பட்டவங்க, நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேற ஒரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பணத்தை விட்டேன், இவங்க எல்லா ஜாதகங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, புதன், ஒன்றும் லாஸ் இல்லைனா ப்ராஃபிட், இதில் தான் வருவாங்க. சார் ப்ராஃபிட்டாக இருக்குது, இதை நம்ம வித்துடலாமா இல்லை மறுபடியும் இதை ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டு வருவாங்க. சில பேர் நான் லாஸ் ஆகிட்டேன்னு வருவாங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னா ராகு, சூரியன், புதன் தான் உங்களுடைய ட்ரேடிங் பாயிண்ட். தசாபுத்தியில் இதெல்லாம் இதுதான் ட்ரேடிங் பாயிண்ட். சூரியன், ராகு, புதன் வந்தால் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவது வரும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்க உங்கள் ஜாதகம் சொல்லும். 2, 6, 10 கனெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க. 1, 5, 9னா அடுத்தவங்க கிட்ட காசை கொடுத்து சார் 10% கொடுங்க, 20% கொடுங்க, நம்பி கொடுப்பீங்க, அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்.
புரியுதுங்களா? இது நடக்கும். 159 லாஸ்ன்னு சொல்லுவோம். 2 பார்த்தா நீங்களே ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப யூனிக்கான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயினுடைய ரேட் வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுல எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி கணிக்கிறது? இது ஒரு சடன் சேஞ்ச் இல்லை. எல்லாமே ராகு தான் சார். ராகுவுடைய கான்செப்ட் குரு வீட்டில் இருக்க வரைக்கும் பிட்காயினோட அளவுக்கு அதிகமான விலைவாசல் இருக்க போகுது. சனி வீட்டுக்கு வரட்டும். இந்த பிட்காயினை விற்க முடியாமல் எத்தனை கம்பெனி ஸ்கேம் பண்ணாங்க, ஏன் இதை வந்து இறக்கி விட்டாங்கங்கிறத இதே பல மீடியாக்கள் பேச போகுது. ஏன் உங்கள் மீடியா, உங்கள் 5 வருஷம் உங்கள் மீடியாவை பேசும். பிட்காயினில் நிறைய ஏமாற்றிட்டாங்க, விற்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, செரிஷான பீரியடை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து இப்போ வெளியே வாங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ராகு மீனத்தை விட்டு வெளியே வரதுக்குள்ளே வெளியே வந்துருங்க. சனி வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா பிட்காயின்கள் அடிப்படும். அதே போல் நீங்கள் கிரிப்டோ கரன்சிஸ் இதெல்லாம் அடிவாங்க போகுது. ஏன்னா பிட்காயின் ரேட் ஏறிடும் சார். விற்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் கமெண்ட்ஸ் வரும் பாருங்கள். விற்க முடியாமல் கஷ்டப்படுறேன் சார், 50% ரேட் கொடுங்க சார், நான் கொடுத்துட்றேன்பாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் விற்கிறக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா இது வந்து பிட்காயினும் என்னோட மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக என்டர்டெயின் பண்ணுறேன். நான் என்டர்டெயின் பண்ணுறது மார்க்கெட். அதில் சூரிய திசை, ராகு திசை, புதன் திசை போகிறவங்க கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த சாரத்தில் என்ன ஒரு கிரகம் திசை நடத்தினா கண்டிப்பாக மார்க்கெட் பண்ணுவீங்க. அதில் லாபமாக நஷ்டமாக என்பது உங்கள் ஜாதகம் சொல்லிடும். நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லா லக்னத்துக்கும் சூரிய திசை சப்போர்ட் பண்ணாது, எல்லா லக்னத்துக்கும் ராகுவும் சப்போர்ட் பண்ண மாட்டார், எல்லா லக்னத்துக்கும் புதனும் சப்போர்ட் பண்ண மாட்டார். இது யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்க ஜெயிப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது எப்படி? இப்போ சந்திர திசை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் ராகு சாரத்தில், இல்லைனா சூரியன் சாரத்தில், இல்லை புதன் சாரத்தில், இல்லை அந்த வீடுகளில் புதன் வீட்டில் இருக்கிறது, ராகுவுடன் இணைந்து இருக்கிறது, இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய துறைகள். ஏன்னா சூரியன் ராகு புதனுங்கிறது எக்கனாமிக்கலை பற்றி பேசுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட பேர் வெளியே வரணுங்கிறக்காக ஒன்று பண்ணுவாங்க, சில பேர் சம்பாதிக்கணும்னு வருவாங்க. இந்த மூணையுமே ஒருத்தனுக்கு தருதுன்னா அது சூரியன் ராகு புதன் தான். ஏன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இது வந்து தனுசுலிருந்து மீனத்தை வரைக்கும் குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது நவாம்சம்னு சொல்லுவோம். பொது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஈடுபட போகிறீங்க அதை சொல்கிறதா இந்த சூரியன் ராகு புதன். இந்த 3 வராமல் நீங்கள் வெளி உலகத்துக்கே ஃபஸ்ட்டு வரமாட்டீங்க. இந்த வெளி உலகத்துக்கு வரணும்னா இந்த சூரியன் ராகு புதன் உங்கள் கனெக்டிவிட்டியை நடப்பு திசையில் இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க. இப்போ இது வந்து நீங்கள் வந்து இந்த தசாபுத்தி இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி அரௌண்ட் ஒரு 2.5 இயர்ஸை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? லைஃப் டைமாக சில பேருக்கு இந்த ராஜயோகம் வாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையா? அது ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகுதா? இருக்குது சார். சில பேருக்கு 25 வருஷம்லாம் இருக்கும், ஜாதகங்கள் இருக்கும். எப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை புதன் திசை, இப்போ குரு திசையில் அடிப்பட்டவங்க சனி திசை புதன் திசை ரெண்டுமே ப்ராஃபிட்டபிள் பண்ணும். ஏன்னா சனியும் புதனும் பார்த்தீங்கன்னா அதிநட்பு கிரகங்கள். இந்த குரு 2 அணிகளை நாங்கள் பிரிப்போம் ஜோதிடத்தில். குரு அணி, அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய அணின்னு பிரிப்போம். குரு, கேது, சந்திரன், செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், இதெல்லாம் ஓரணி கிரகங்கள். சனி, சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு, புதன்லாம் இதெல்லாம் ஓரணி கிரகங்கள். இந்த 2 கிரகங்கள் தொடர்ந்து வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு அப்புறம் புதன். இந்த 2 இது வரைக்கும் இந்த அணிகளுக்கு மட்டும்தான். இது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க லைஃப் டைம், இதுக்கு முன்னாடி குருவில் அடிபட்டிருப்பாங்க, ஆனால் லைஃப் டைம் ஒரு 30 வருஷம் கொடிகட்டு பறக்கிறாங்கன்னா அது இந்த அணியில் வந்துடுவாங்க. இவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சார், இப்போ உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸில் இதெல்லாம் நடந்திருக்கு, நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா? இருக்குது சார். நம்மளுடைய ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி தான். 2011-12 காலத்தில் காப்பர், க்ரூடு ஒரு காலத்தில் $116 போயிட்டு இருந்தப்போ நம்ம வந்து மார்க்கெட் மைனஸில் போகிறான்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. சனி உச்சத்துக்கு போகிறாரு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் திட்டினவங்களாம் உண்டு. ஆனால் அது என்ன நடந்தது உலகத்துக்கே தெரியும். மைனஸில் ட்ரேட் ஆனது. அபரிமிதமான எண்ணெய் கிணறுகள், அதேபோல் நேச்சுரல் கேஸ் வந்து அளவுக்கு அதிகமான உற்பத்தி ஆனதுனால அதோடைய இம்பேக்டில் பேட்டரி கார்கள் எல்லாம் வரதுனால குரூடோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போச்சு. நம்ம சொன்னது கண்டிப்பாக இறங்கும்னு சொன்னோம். அதே போல் கோல்டு, அதே போல் இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய நிஃப்டி, இது எல்லாமே நம்மகிட்ட ஹிஸ்ட்ரியோட நம்ம ஃபேஸ்புக்கில் டேட்டோடு இருக்குது. கடந்த 1 வருட காலத்துக்கு சொல்லப்பட்ட 16 மாதத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ராகு என்னைக்கெல்லாம் மீனத்துக்கு வராரோ அன்றைக்கி வந்து மார்க்கெட்டு அபரிமிதமான வளர்ச்சி 3லேருந்து 6000 பாயிண்ட் ஏறுவான்னு சொன்னோம். 7000 பாயிண்ட் ஏறினா சொன்னது நாள் மட்டும், அந்த வருடம் மட்டும் கிடையாது, மாதம் சொன்னோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இது எல்லாமே கன்சாலிடேட்டட் டவுன் ஆகும், மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பைக் ஓட்டம்னு சொன்னோம். ஏற்கனவே 7000 பாயிண்ட் ரீச் ஆனால் நம்ம டார்கெட் 6000, ஆனால் 7000 பாயிண்ட்ஸ் போச்சு. மறுபடியும் ஒரு 3000 பாயிண்ட் கரெக்ஷனில் இப்போ நிற்குது. இப்போ எல்லாருக்குமே பயம் என்னன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிடுமோ ஒரு பயத்தில் இருக்காங்க. நம்ம சொல்கிறது வந்து நம்ம எப்போ டிஸ்க்ளைமரோட தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜருங்கனால யாரும் ஏற்றுக்காதீங்க, நீங்கள் செக் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். இப்போ அகைன் வந்து பிப்ரவரி 2nd வீக்லேருந்து மார்க்கெட் பை ஆக போகிறோம். ஜூனுக்குள்ளே மார்க்கெட் பழைய ஹிஸ்ட்ரியை தொடுவான். ஒரு 3000 பாயிண்ட் டவுனில் இருக்கானா 3000 பாயிண்ட் மேலே போயிடுவான். சேம் பழைய இடத்துல போய் டாப்பில் போய் நிற்க போகிறான். இது வந்து நம்ம வந்து ரைட் அப்பில் கொடுத்த விஷயங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் குரூப்புகளையும் பயங்கர ஃபேமஸ். நார்த் இந்தியாவில் நம்மளுடைய விஷயங்கள் வராத குரூப்ஸே இருக்காது. எல்லாருமே இன்றைக்கி கொண்டாடக்கூடிய விஷயத்தில் நம்மளுடைய பதிவுகள் நிறைய இருக்குது. க்ரூடு, காப்பர், சில்வர் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். இப்போ கோல்டு கேட்டிருக்காங்க. கோல்டு எல்லாருமே இறங்குன்னு சொன்னீங்களா, இறங்கவே இல்லையா? இறங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதை காட்டிடுச்சு.
அது எப்போ இறங்குங்கிறத மட்டும் நம்ம வந்து சொல்லிட்டோம்னா காப்பி பண்ணிடுறாங்க. அதுக்கான கிரெடிட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கொடுக்குறதாமே இலவசமாக தான் கொடுக்குறோம். அதை வந்து காப்பி பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்க முன்னாடி போய் பேசிடுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வரனால அது வரும்போது கொடுப்போம். ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ராகு சனி வீட்டுக்கு வந்தானா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கடகத்துக்கு போகும்போது மிகப்பெரிய விலை குறைப்பு இருக்க போகுது. ஆனால் அது எப்போங்கிற மாதங்களை மட்டும் நம்ம அந்த பர்டிகுலர் டயத்தில் தான் எழுத போகிறோம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் நிறையா இருக்குது சார். நம்ம ஃபேஸ்புக்கில் இல்லாத விஷயங்களை எப்படியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்ரிடே டெய்லி அப்டேட் பண்ணோம். நம்மகிட்ட மார்க்கெட்டுக்கான ஒரு சாஃப்ட்வேரு அஸ்ட்ராலஜிக்கலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். யாருமே நம்ப மாட்டாங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக பண்ண முடியும். ஏன்னா அஸ்ட்ராலஜினா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இது வந்து ஒரு சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கலாம். ரொம்ப டீப்பாக பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான். புரிஞ்சிக்காதவங்களால இது வந்து தெரியாது. எல்லாருமே இதில் எக்ஸ்பர்ட்டான கிடையாது. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு நார்மலான ஒரு இது அவரை போய் நீங்கள் சர்ஜன் பண்ண சொன்னால் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி கிட்ட தான் ஃபினான்ஷியல் கேட்கணும். நார்மல் அஸ்ட்ராலஜி கிட்ட என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். முண்டேன் அஸ்ட்ராலஜர் கிட்ட தான் நீங்கள் உலகியலை பற்றி கேட்கணும். ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் கிட்ட தான் மெடிக்கலை பற்றி, மெடிக்கல் துறை சார்ந்த விஷயங்களை பற்றி கேட்கணும். நம்ம எல்லாமே என்னென்னா ஒரு சாதாரண அஸ்ட்ராலஜி எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி ஒரு சப்ஜெக்ட். அது எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்குறீங்களோ படிக்கிறீங்களோ அது மேலே வர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாரின்காரர். அவர் இந்தியாவில் வந்து ஜாதகம் படித்து ஒரு கேன் தியரினா ட்ரேடருக்கு தெரியாத ஆளே கிடையாது. இன்னும் கேன் தியரி பயங்கர ஃபேமஸ் ட்ரேடிங்ஸ். இதில் முழுக்க அஸ்ட்ராலஜி சார், மேக்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜி. அப்போ அஸ்ட்ராலஜியால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். நம்ம அதை எப்படி உள் வாங்குறோம்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா வேற லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சிடும். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.